அகத்தை பிரதிபலிக்கும் புறமாய் தூய்மை நிறைந்த வெள்ளுடுப்பு. ஆகாயமே வியந்து பார்க்கிற ராஜகம்பீர நடை. கோடி மின்னலாய் புன்னகை. உள்ளத்தில் தங்கம். ஊருக்கு இவர் சிங்கம். அவர்தான் RKT என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் வெள்ளாடை வேந்தர் லயன் RK தங்கராஜ் MJF அவர்கள். மதுரச் சுவையுடைய மருதாநதி பாயும் திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்தில் 1959 ஆண்டு மே மாதம் 3ஆம் நாள் திரு காசி சேர்வை அவர்களுக்கும் திருமதி காந்திமதி அம்மாள் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார் RK தங்கராஜ். மொத்தம் 5 சகோதர சகோதரிகளில் இவர் இரண்டாமவர். RKT அவர்களின் முதல் நாயகன் அவரது தந்தையார் காசி சேர்வை அவர்கள்தான். விவசாய பாரம்பரியம் கொண்ட காசி சேர்வை ஐயம்பாளையத்தில் தமக்கு சொந்தமான தென்னந்தோப்பினையும் தாண்டிகுடியில் காஃபி எஸ்டேட்டையும் கவனித்து வந்தார். தம் 22வது வயதிலேயே அரசியல் பணியில் ஈடுபடத் தொடங்கிய பழைய காங்கிரஸ்காரரான காசி சேர்வை தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஐயம்பாளையம் பேரூராட்சி மன்ற தலைவராக திகழ்ந்த அவர் 1972ஆம் ஆண்டில் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராகவும் பொறுப்பு வகித்தார். தம் சொத்துகளையும் மக்கள் பணிக்காக விற்று சேவை புரிந்த அவர் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியமைக்காகவும் அதன் மூலம் பலருக்கும் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்ததற்காகவும் பலராலும் பாராட்டப்பட்டவர். ஊரும் உலகும் போற்ற வாழ்வாங்கு வாழ்ந்த தந்தைக்கு பேர் சொல்லும் பிள்ளையாய் திகழ்பவர்தான் RKT. ஐயம்பாளையம் அரசு பள்ளியில் தொடக்க கல்வி பயின்ற RKT திண்டுக்கல் தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயின்றார். அங்கிருந்த கண்டிப்பும் கட்டுப்பாடும் ஒத்துவராததால் 7ஆம் வகுப்பில் பட்டிவீரன்பட்டி NSVV நாடார் உறவின்முறை மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார். கோவை PSG கல்லூரியில் அக்கால PUCயில் சேர்ந்து படித்தார். பின்னர் மதுரை மெஜுரா கல்லூரியில் BA சோசியாலஜி படித்து பட்டம் பெற்றார். இவரது 22ஆம் வயதில் 1980இல் கும்பகோணம் நகராட்சி மன்ற தலைவரும் தொழில் அதிபருமான திரு பொன்னுசாமி சேர்வை அவர்களின் அருந்தவ புதல்வியான வஞ்சுளா அவர்களை திருமணம் செய்து கொண்டார். பழம்பெரும் அரசியல் தலைவர் G. கருப்பையா மூப்பனார் அவர்களின் சகோதரர் திரு ரெங்கசாமி மூப்பனார் இந்த திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்தார். இல்லறத்தை நல்லறமாய் நடத்திய இவர்களுக்கு நன்மக்களாய் 1981இல் அன்பு மகள் ரம்யாவும் 82இல் அருமை புதல்வர் விஜயும் பிறந்தனர். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்னும் முதுமொழியை தம் வாழ்வில் கடைபிடித்த RKT அகில இந்திய அளவில் விஜய் கோகனட் ட்ரேடர்ஸ் என்னும் பெயரில் தம் தந்தை செய்து வந்த தேங்காய் மொத்த வியாபாரத்தை மேற்கொண்டார். தொடக்கத்தில் பெரிய குடும்பத்து பிள்ளை, சகல வசதிகளோடும் வளர்ந்தவர். இவரால் தொழில் செய்ய முடியுமா என பலரும் நினைத்த போது முதற்கட்டமாக மீடியேஷனில் ஈடுபட்டு தம் நியாயமான செயல்பாடுகள், நேர்மை, நம்பிக்கை ஆகியவற்றால் தென்னை தொழிலில் இந்திய அளவில் 25 ஆண்டுகளாக சிறப்பாக கோலோச்சி வருகிறார் RKT. சென்னை மற்றும் மதுரையில் அரவிந்த் ஷோரூம் ஆடையகங்களை நடத்தி வருகிறார். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? RKT மகள் ரம்யா மதுரை தியாகராஜா கல்லூரியில் BE கணினி அறிவியல் பயின்று சிறப்பாக தேர்ச்சி பெற்றார். மகன் விஜய் பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் கல்லூரியில் BE கணினி அறிவியல் படித்துவிட்டு கனடாவில் MBA பயிற்சியை பெற்றார். பெங்களூருவில் தொடர்ந்து சேப் பயிற்சியனையும் பெற்றார். டேலண்ட் ஹண்ட் சொல்யூஷன் நிறுவனத்தில் அமெரிக்காவிற்கு மேன் பவர் எனப்படும் திறமையான ஆட்களை தேர்வு செய்யும் ரெக்ரூட்டர் பணியில் சிறப்பாக செயல்பட்டு விக்டரி ஜாவா காஃபி பீன்ஸ் எனப்படும் காஃபி ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்தை தொடங்கி சிறப்பாக நடத்தி வருகிறார்.
அதன் மூலம் தற்போது அமெரிக்காவிற்கு காஃபி ஏற்றுமதி செய்து வருகிறார். 2004ஆம் ஆண்டு ஆர்கேடி தம் மகளை பிரபலமான அம்மையப்பர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தில் சம்பந்தம் செய்து திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். இந்த தம்பதியினருக்கு சஞ்சனா, வெற்றிவேல் ஆகிய 2 செல்வங்கள் உண்டு. ரம்யா அவர்கள் சென்னையில் 12 இடங்களில் டீபன் எனும் தேநீர் கடைகளை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. 2006இல் விஜய் இந்து பிரியதர்ஷினி திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு வினய், வினித் ஆகிய 2 செல்வங்கள் உண்டு. 1991ஆம் ஆண்டில் தம் தந்தையாரின் மறைவினை தொடர்ந்து ஆர்கேடி குடும்ப பொறுப்பினை ஏற்றார். 1992இல் ஐயம்பாளையத்தில் லயன்ஸ் கிளப் ஆஃப் ஐயம்பாளையம் டவுன் கிளப்பினை அதன் சார்ட்டர்ட் பிரசிடென்டாக இருந்து தொடங்கி 34 ஆண்டுகளாக இன்று வரை சிறப்பாக சேவை செய்து வருகிறார். ஆண்டுதோறும் அரவிந்த் கண் மருத்துவமனையோடு இணைந்து கண் சிகிச்சை முகாம் நடத்தி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 50 பேருக்கு இலவச கண்புரை அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழிவகை செய்து கொண்டிருக்கிறார். எப்போதுமே தமக்கான ஒரே இயக்கம் லயன்ஸ் சங்கம் மட்டும்தான் என்பதில் உறுதியோடு இருக்கும் இவர் நாடாளுமன்ற உறுப்பினராகும் அரிய வாய்ப்பு கிடைத்த போதும் அரிமா பணியே முதன்மையான பிரதானமான பணி என கூறி அரசியலில் ஈடுபடும் வாய்ப்பினை மறுத்துவிட்டார். அதேபோல் திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு வந்தபோதும் அதையும் மறுத்துவிட்டார். தொடர்ந்து அரிமா சங்கத்திற்காக அரும்பணி ஆற்றி வந்த ஆர்கேடி 2008-2009ஆம் ஆண்டிற்கான 324 B3 மாவட்டத்திற்கான ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். டுகெதர் வி மேக் த டிஃபரன்ஸ் என்பது அந்த ஆண்டிற்கான விருது வாக்கியமாக இருந்தது. இதற்கான பதவியேற்பு விழா திண்டுக்கல்லில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் மாண்புமிகு அமைச்சர் ஐ. பெரியசாமி, கவிப்பேரரசு வைரமுத்து உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். ஆளுநர் பொறுப்பேற்ற ஆர்கேடி உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தினார். LCIF நிதி வழங்கும் திட்டங்களை நடத்தினார். தலைமைத்துவ பயிலரங்குகளை நடத்தினார். இவற்றையெல்லாம் கொடைக்கானல், சிறுமலை, தாண்டிகுடி உள்ளிட்ட மலை வாழிடங்களிலேயே பெரும்பாலும் நடத்தியது சிறப்பு. தொய்வில்லாமல் சேவைகளை மேற்கொண்ட அரிமா ஆர்கேடி 2003இல் மதுரை காளவாசல் பகுதியில் உள்ள ராம்நகர் ராம்ஸ் அபார்ட்மெண்டில் குடியேறினார். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் நிரந்தர கண்வங்கி திட்டத்தை தொடங்கி கண் தானத்தை ஊக்கப்படுத்தி வருகிறார். மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் லயன்ஸ் சங்கத்தின் கிராண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து $1,00,000 நிதியுதவி பெற்று இறக்கும் தருவாயில் உள்ள புற்றுநோயாளிகளுக்கான ஹாஸ்பைஸ் என்னும் கட்டடத்தை கட்டித்தந்தார். கிராண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டராக மீண்டும் $1,00,000 நிதியுதவி பெற்று மதுரை கருப்பாயூரணியில் லயன்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி கட்டடத்தை கட்டித்தந்தார். கழிப்பறைகள் இல்லாத 4 மதுரை மாநகராட்சி பெண்கள் பள்ளிகளுக்கு கழிப்பறைகள் கட்டித்தந்தார். 2009ஆம் ஆண்டில் சந்தோஷம் 2009 எனும் தலைப்பில் டிஸ்ட்ரிக்ட் கன்வென்ஷனை சிறப்பாக நடத்தினார். ஊடக ஆளுமை கோபிநாத், PID நாகராஜன் ஆகியோர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள். மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் சிறப்பாக நடைபெற்ற இவ்விழாவில் முன்னாள் ஆளுநர் திருமதி ஆதிலட்சுமி அவர்கள் தேசிய கொடியை ஏந்தி அணிவகுப்பை நடத்தி வைக்க மற்ற முன்னாள் ஆளுநர்கள் பலரும் அணிவகுத்து வந்தது இவ்விழாவின் சிறப்பு. அதேபோன்று தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல மாநிலங்கள் அடங்கிய மல்டிபிள் கன்வென்ஷனுக்கு தலைமை தாங்கி மிகச்சிறப்பாக நடத்தினார். தமிழ்நாடு கன்வென்ஷன் தனியே பிரிவதற்கு முன்பு நடைபெற்ற கடைசி மல்டிபிள் கன்வென்ஷன் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் அசோக் மேத்தா, ரோஹித் சுமேத்தா உள்ளிட்ட பன்னாட்டு தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை லயன்ஸ் பள்ளியின் கமிட்டி சேர்மனாக 6 ஆண்டுகள் பணியாற்றிய இவர் 3 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் புதிய சேர்மனாக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். தம்மை நாடி வரும் குழந்தைகளுக்கு பள்ளி, கல்லூரி சேர்க்கை, வேலைவாய்ப்புகளுக்கு தொடர்ந்து உதவி செய்து வருகிறார். மண்டல சந்திப்புகளை ஊக்குவித்து உடனிருந்து செயல்பட்டு வருகிறார். பிறப்பின் நோக்கமே பிறருக்கு உதவுதல் என்றே கருதி சேவை செய்து வருகின்ற ஆர்கேடி அவர்கள் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பலருக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்து
12 பேரின் உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார். ஏழை ஒருவருக்கு எழுத்தறிவிக்கும் சேவையே சேவைகளிலெல்லாம் சிறந்தது. அந்த வகையில் அமெரிக்காவில் வசிக்கும் ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த திரு தாமோதரன் அவர்களின் உதவியோடு ஆண்டுதோறும் ஐயம்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கருநாயக்கன்பட்டி, தேவரப்பன்பட்டி, ஐயம்பாளையம் மருதாநதி அணைப்பகுதி, மணியகாரன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களுக்கு 11 ஆண்டுகளாக ஆண்டிற்கு 13 லட்சம் ரூபாய் செலவில் இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தி கல்வியில் அவர்கள் சிறந்து விளங்க அரும்பணி ஆற்றி வருகிறார். தாமே அறங்காவலராக இருந்து இதை அவர் செய்து வருகிறார். இந்த அரிமா இயக்கம் சொல்லிக் கொடுத்ததும் மக்களுக்கு ஒரு சேவை செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்ததும் இந்த இயக்கம்தான். தனி ஒரு மனிதன் இதை செயல்படுத்த முடியாது. தனி நபர்கள் முடியலைனாலும் யாரையும் நம்ம அடையாளம் கண்டு அவர்கள் வசம் இதை நாம் ஒப்படைக்கும் போது இப்போ நம்ம கையிலேருந்து செலவழிக்கிறனாலும் செலவழிக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள்களாக நாம் இருப்பது இந்த ஒரு பெருமையான விஷயங்கிறதையும் நான் கூறுகிறேன். வருடத்திற்கு 750 மாணவர்களை இந்த மாதிரி பயிற்சி கொடுத்து நம்ம அனுப்புறதில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 9000 மாணவர்களை நாங்கள் இந்த ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோங்கிறத நான் பெருமையாக சொல்கிறேன். இதிலிருந்து படித்து போகிறவங்களுக்கு திருப்பி அந்த ட்ரஸ்ட் மூலியமாக ஃபர்தராக காலேஜில் போகிற பசங்களுக்கு படிப்பு செலவை ஏற்றுக்கிறத பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணி இந்த வருஷத்துலேருந்து வருஷத்துக்கு 2-3 மாணவர்களை நம்ம ஃப்ரீயாக படிக்க வைக்கலாம். தாய் தகப்பன் இருவரும் இல்லாத குழந்தையாக இருந்தால் படிக்க வைக்கலாங்கிற ஒரு முடிவையும் ட்ரஸ்ட்டில் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இனிமேல் அடுத்ததாக செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தாம் லயன் சேவையில் ஈடுபட முழுமுதற் காரணமாக திகழும் முன்னாள் ஆளுநர் லயன் RS ஜெகதீசன், தாய்மாமா P ராஜேஸ்வரன் ஆகியோரை நன்றி பெருக்கோடு நினைவுகூரும் RKT அவர்கள் வகுத்த பாதையில் சிங்க நடை போட்டுக் கொண்டிருக்கிறார். கண்டோர் கண்டேத்தும் செவ்வேள் எனும் சிலப்பதிகார வரிகளுக்கிணங்க காண்போர் யாராயினும் வணங்கும் கம்பீரமும் கனிவும் மிகுந்த RKT அடிக்கடி சொல்லும் வார்த்தைகள்: வருவதை எதிர்கொள்ளுங்கள், பிரச்சனைகளைக் கண்டு அஞ்சாதீர்கள், மன உறுதியோடு இருங்கள், எதையும் நாம் தீர்மானிப்பதில்லை, அந்த இறைவன்தான் தீர்மானிக்கிறான், மனம் தளராமல் செயல்படுங்கள், மற்றதெல்லாம் காலத்தின் கையில் என்பவைதான். இந்த இயக்கத்தில் 34 ஆண்டுகளாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த இயக்கத்தை தவிர வேறு எந்த இயக்கத்திலும் எனது ஈடுபாடோ பங்களிப்போ கிடையாது. முழுக்க அரிமா இயக்கத்தில் என்னை நான் ஈடுபடுத்தி கொண்டேன். இதில் எனக்கு எண்ணற்ற நண்பர்களும் நிறைய என்னுடைய செயல்பாடுகளும் எண்ணங்களை வளர்க்கக்கூடிய ஒரு பயிற்சி பற்றையாகவும் இந்த அரிமா இயக்கம் விளங்கியிருக்கின்றது. நான் உண்மையிலே அதற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். இன்று 67ஆம் அகவையில் அடியெடுத்து வைக்கும் மனித நேயர், மாசற்ற மனிதருள் மாணிக்கம், புன்னகை அரசர், வெற்றிமேல் வெற்றிகளை ஈட்டும் செயல் வீரர், பண்புகளின் உறைவிடம், பண்பாட்டின் புகலிடம், தொழில் அதிபர், கம்பீர நடையிடும் அரிமா, முன்னாள் மாவட்ட ஆளுநர், வெள்ளாடை வேந்தர் லயன் திரு RK தங்கராஜ் அவர்கள் நீடு புகழோடு நிறைந்த செல்வத்தோடு உடல் நலம் சிறந்து உள்ள உவப்போடு நீடூழி வாழ்க 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 என வாழ்த்து மகிழ்கிறோம்.